வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரம் கார்டன். இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா காங்கேயத்திலிருந்து வருதம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த வரம் கார்டன் வந்து லொக்கேட்டாக இருக்குது. இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பில்டிங் ஆகிட்டு இருக்குது. இந்த 2 பில்டிங்குமே எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமர் கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு சைட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒயரிங் அண்ட் ப்ளம்பிங் வந்து பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் பார்த்துட்டு சில சைட் ஒரு தாட்டி விசிட் பண்ணிட்டு என்னென்ன மெட்டீரியலாக வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாமே கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சைட் விசிட் பண்ணும்போதே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரூஃபில் வந்து காங்கிரீட் போடுறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த அன்னைக்கு வந்து காங்கிரீட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு 6 மணிக்கே நேரமாக போயிட்டு நம்ம என்னென்ன வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இங்கே ஃபேன் பாக்ஸ் வரும், இங்கே ஸ்பாட்லைட் பாக்ஸ் வரும், இங்கே இறக்குறோம் அப்படிங்கிறத எல்லாமே கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்க, எனக்கு இந்த இடத்துல இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பைப்பு பாக்ஸ் எல்லாமே இறக்கி விட்டு வச்சுருந்தோம். நம்ம ஐடியாவும் சொல்லிட்டோம், இந்த ரூமுக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்களோட ஐடியாவுக்கு வேறு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டிருந்தோம். அதே மாதிரி 2-3 ஆல்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க விருப்பப்படி கேட்ட மாதிரியே 2 விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா 2 பெட்ரூமு, 2 பெட்ரூமுக்குமே 2 அட்டாச்சு பாத்ரூமு, அது இல்லாமல் ஒரு கிச்சனு, அதுக்கப்புறம் ஒரு ஹாலு, அதுக்கப்புறம் ஒரு பூஜை ரூமு, ஒரு ஸ்டோரு, வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்டிகோ கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்ரூம், மொத்தமாக 3 பாத்ரூமு. இன்னொன்று சொல்ல மாட்டேன்ட்டா, கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு டைனிங் ஹால் ஒன்று. இதில் இருக்கிற எல்லா ரூமுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி சர்க்கியூட் கொண்டாந்து இந்த மாதிரி டிபியில் கொண்டாந்து மொத்தமாக இறக்கிடுவோம். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ரீஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நம்ம பாயிண்ட் வர பைப்புலேயே சர்க்கியூட்டு இழுத்தோம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஒயர் வரும்போது ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் ஆகி அந்த இடத்துல வந்து மெல்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரூஃபில் போடுறது எல்லாமே 2M பைப்பு, அதுவும் 1 இன்ச் பைப்பு தான் போடுவோம். அதிகபட்சம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் பைப்பு தான் போட்டுட்ருக்கோம். முக்கால் வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுக்குமே ரூஃபில் வந்து முக்கால் சைஸ் போட மாட்டோம். ஏதாச்சும் ரொம்ப 1 ஒயர் 2 ஒயர் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு மட்டும்தான் முக்கால் ஒயர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் அதிகபட்சம் எல்லாமே 1 இன்ச் தான் போடுறோம். ஏன்னா நாளைக்கு வந்து ஒயர் வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் வரணும், நாளைக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்கக்கூடாது, நெருக்கமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் எல்லாமே ரூஃபில் 1 இன்ச் பைப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ரூஃபில் உள்ள எல்லா ஃபேன் பாக்ஸுக்குமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்லாக் பண்ணி வச்சுருப்போம். அதாவது எல்லா ஃபேன் பாக்ஸுக்குமே 1 இன்ச் பைப் போட்டு கனெக்ஷன் பண்ணி வச்சுருப்போம். நாளைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நாளைக்கு வந்து காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. அதனால் சேஃப்டியாக முன்கூட்டியே எல்லாத்தையுமே ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மேலே 2 பைப் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ரூஃபில் வந்து பைப் வந்து போட்டு வச்சுருவோம். ஏன்னா நாளைக்கு வந்து அதை உடச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தால் இன்னும் அது காஸ்ட் அதிகம் அப்படிங்கிறனால 2 பைப்பு தானே அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ட்ராவே போட்டு வச்சுருப்போம். ஏன்னா நாளைக்கு வந்து நம்மளே நினச்சாலும் வந்து நாளைக்கு வந்து அந்த ரூஃப் பைப்பிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பைப்பும் எடுக்க முடியாது, எக்ஸ்ட்ரா இப்போவே போட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. ஸோ ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க.